மூன்றாவது ஆண்டவர் எப்படி சத்துருக்களின் மேல் ஜெயத்தை கொடுக்கிறார்? தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரர்களையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. இங்கே பாருங்கள், சத்துருக்களின் மேல் கர்த்தர் எப்படி ஒரு ஜெயத்தை தருகிறார் என்றால், ஆண்டவராகிய தேவன் சத்துருவினுடைய கைகளுக்கு உங்களை தப்புவித்து நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள், நீங்கள் படுகிற வேதனைகளை சத்துருக்களுக்கு கர்த்தர் கொடுத்து விடுகிறார். இது தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சத்துருக்களின் மேல் தருகிற ஒரு ஜெயம். தானியேலுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. தானியேலுக்கு விரோதமாக ஒரு சிங்கத்தின் கெபியை ஆயத்தம் பண்ணினாங்க. குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதனாக, ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்ததுனால தானியேலை கர்த்தர் தப்புவித்தார். நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருக்கிற இடத்திலே துன்மார்க்கன் கொண்டு வரப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலுக்கு விரோதமாக குற்றப்படுத்தினாங்க. இப்போ கர்த்தர் தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து தூக்கிவிட்டு தானியேலுக்கு விரோதமாக குற்றப்படுத்தினவர்களை அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்க, துக்கத்தோடு கூட இருக்கிறீங்க, ஜனங்கள் உங்களை பரியாசம் பண்ணுறாங்க, ஏற்கனவே காயப்பட்டிருக்கிறீங்க, காயத்துக்கு மேலே மனிதர்கள் உங்களுக்கு காயத்தை தருகிறார்கள், துன்பத்துக்கு மேலே உங்களுக்கு துன்பத்தை தருகிறாங்க, உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை வேதனைப்படுத்துகிறாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நாள் உங்கள் சத்துருக்கள் வருவாங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்தானத்திலிருந்து ஒரு விடுதலையை தருவார். இந்த போராட்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அந்த இடத்துல தானியேல் மேல் குற்றம் சாட்டினவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். அப்போ இது உங்கள் சத்துருக்களின் மேலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு ஜெயம். இந்த நீதிமான் எவ்வளவு உபத்திரவத்தையும் எவ்வளவு வேதனைகளையும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த நீதிமானுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் அறிய வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அந்த இடத்திற்கு கர்த்தர்களை கொண்டு வருகிறார். வேதம் சொல்கிறது, நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருக்கிற இடத்துல துன்மார்க்கன் கொண்டு வரப்படும். நீங்கள் நீதிமானாக இருந்து, நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருந்து, தேவனுக்கு பயப்படுகிறவங்களாக இருந்து, இன்றைக்கி பாடுகளை சகிக்கிறவங்களாக இருந்தால், தேவ பிள்ளைகளே நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் அனுபவிக்கிற இந்த ஆக்கினைகளையும் வேதனைகளையும் உங்கள் சத்துருக்களுக்கு கர்த்தர் கொடுத்து உங்களுக்கு விடுதலையை தரும். அதுவரையிலும் பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்துருங்க. தானியேலுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி நின்றாங்க. ஆனால் அவங்களுக்கு விரோதமாக தானியேல் எந்த தீமையும் செய்யலை. தானியேலுக்கு காலங்கள் கொடுக்கப்பட்டது, நாட்கள் கொடுக்கப்பட்டது, 30 நாட்கள் கொடுக்கப்பட்டது. இந்த 30 நாளில் ஒரு குற்றச்சாட்டு கூட அந்த தானியேலுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்கள் மேலே தானியேல் சொல்லவே இல்லை. ராஜாவினிடத்தில் எந்த குற்றச்சாட்டையும் வைக்கலை இந்த மனிதர்கள் மேலே. ஆனால் கர்த்தர் இவை எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருந்து தானியேலுக்கு ஜீவனையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் உயர்வையும் கனத்தையும் கொடுத்து தானியேலுக்கு விரோதமாக எழும்பினவர்களெல்லாம் சிங்கத்தின் கெபியிலே கர்த்தர் தள்ளி போட்டார். இப்பொழுது தானியேலுக்கு ஜெயம் உண்டாயிற்று. தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஜெயமும் உயர்வும் வருகிறதற்கு சற்று காலங்கள் ஆகும். நீங்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது. தானியேல் அவசரப்படலை, யாரையும் குற்றப்படுத்தலை, யாருக்கு விரோதமாக செயல்படவும் இல்லை. ஆனால் இந்த தானியேலுக்கு ஜெயம் வந்தது உண்மை. அதே போல் ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கும் தரும். பாருங்கள், தானியேலுக்கு விரோதமாய் செயல்பட்ட மனிதர்களை அதே சிங்கத்தின் கெபியிலே கர்த்தர் தள்ளி போடுகிறார். அந்த மனிதர்களுக்காக பரிந்து பேசுகிறதற்கோ அந்த மனிதர்களுக்காக பரிதபிக்கிறதற்கோ யாருமே இல்லை. ஆனால் தானியேலுக்காக பரிதபிக்கிறதுக்கு ஒரு ராஜாவையாகிலும் கர்த்தர் வைத்திருந்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையுள்ள தெய்வ பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால், கர்த்தருடைய வழியில் சரியாக இருந்தீங்கன்னா, உங்களுக்காக பரிதாபப்பட்டு உங்களுக்காக ஜெபிக்க, உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை தைரியப்படுத்த ஏதாகிலும் தெய்வ மனிதர்களை கர்த்தர் அனுப்புவார். தெய்வ பயம் இல்லாமல் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தெய்வ பிள்ளைங்க தைரியமாக இருங்க. தானியேலுக்காக ஒரு ராஜாவினுடைய இருதயத்தை கர்த்தர் அங்கலாய்க்கும்படிக்கு செய்தார். தானியேலுக்காக தூதனை கர்த்தர் அனுப்பினார். தானியேலுக்காக சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். தானியேலை தப்புவிக்கிறதற்கு தேவனே இறங்கி வந்தார். தானியேலை விடுதலையாக்க கர்த்தரே வந்தார். நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களா? உங்களை விடுதலையாக்குறதற்கு கர்த்தர் வருவார். உங்களுக்கு விரோதமாக தெய்வ பயம் இல்லாமல் நடந்து கொள்கிறாங்களே, உங்களை காயப்படுத்துகிறாங்களே, உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களே, உங்களை துக்கப்படுத்துகிறாங்களே, அவங்களை விடுதலையாக்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அதுதான் அவருடைய முடிவு. ஆனால் தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்க. நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, யாருக்கு விரோதமாகவும் எழும்பாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்கள் சத்துருக்களின் மேல் உங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.